அபி இருந்த கடையில ஒருத்தவங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க வந்து கேமராவை மாட்டியிருக்காங்க. இத வந்து அபிக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்துட்டு கடை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அபிக்கு கால் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கேன். அந்த மெயில கொஞ்சம் செக் பண்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அபி இருந்துகிட்டு, சரி லைன்லயே இருங்க நான் செக் பண்றேன் அப்படின்றாங்க. அபிக்கு பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. யாருடா நீ? எதுக்காக என் கடையில வந்துட்டு நீ கேமராலாம் மாத்திருக்க? ரொம்ப மோசமான வேலையெல்லாம் பண்ணிருக்க. இரு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அபி வந்து காலை கட் பண்ணிட்டு அங்க ட்ரையல் ரூம்க்கு முன்னாடி கதவு வேகமா தட்டுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போதைக்கு எதுவும் ட்ரெஸ் மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே உள்ள இருக்கவங்க கதவு திறந்துட்டு, என்னங்க மேடம் என்னாச்சு சொல்லுங்க. இப்ப எதுவும் ட்ரெஸ் மாத்தாதீங்க, உள்ள வந்து கேமரா இருக்கு போல, இப்பதான் ஒருத்தவன் கால் பண்ணிட்டு சொன்னா, லைவ்ல ஓடிட்டு இருக்கு, ப்ளீஸ் தயவு செய்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கூட்டிட்டு அபிய வந்து பயங்கரமா திட்டுறாங்க. எல்லாருமே வந்து அபிய பார்த்துட்டு, என்னங்க இது ட்ரையல் ரூம்குள்ள கேமராலாம் மாட்டிருக்கீங்க, இவ்வளவு நாளா இந்த பிசினஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ராகவ் கால் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அங்க இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அபிய வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ராகவ் வந்த உடனே ஒரு நிமிஷம் இருங்க, அபி மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம கேமரா வச்சிருக்கோம்ல அதுல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ராகவ் வந்துட்டு இந்த கேமரா மாட்டினவன கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிப்பாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.